இளையான்குடி என்னும் ஊரில் மாறனார் எனும் பெயர் கொண்ட வேளாளர் வாழ்ந்து வந்தார். இவர் தில்லையில் ஆடும் சிவபெருமான் மேல் அளவில்லாத அன்பு கொண்டவர். சிவனடியாராக வாழ்வதே பிறப்பின் பண்பு என்று வாழ்ந்து வந்தார். வேளாண்மையால் மிகுந்த செல்வம் பெற்ற இவர் சிவபக்தியால் சிவனடியார்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர். சிவனடியார்கள் யார் எதிர்பட்டாலும் அவர்களை கும்பிட்டு இனிமையாக பேசி பரிவு காட்டி தம் வீட்டிற்கு அழைத்து வந்து அன்பாக அவர்களை ஒரு பீடத்தில் அமர வைத்து பூஜித்து உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் என்னும் 4 வகை உணவுகளை கசப்பு புளிப்பு இனிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு என்னும் சுவையுடன் அடியவர்கள் விரும்பியபடி உணவளித்து மகிழ்வோடு வாழ்ந்து வந்தார். சிவனடியார்கள் மாறனாரின் பண்பான உபசரிப்பால் உள்ளம் மகிழ்ந்து எல்லா நாட்களிலும் இவரது இல்லம் வந்து உணவருந்தி சென்றனர். அதனால் இளையான்குடி மாறனாரின் செல்வம் பெருகியது. செல்வம் இருக்கும்போது அடியவருக்கு தினமும் உணவளிக்கும் மாறனார் செல்வம் குறைந்த போதும் சிவனடியார்களுக்கு உணவளித்து தொண்டு செய்வதில் வல்லவர் என்று உலகுக்கு காட்ட எண்ணிய சிவபெருமான் மாறனாரின் செல்வத்தை மெல்ல குறையச் செய்தார். அவரிடம் இருந்த பொருட்செல்வம் சுருங்கினாலும் இளையான்குடியின் மன்னராக வாழ்ந்த மாறனாரின் சிவத்தொண்டு செய்யும் மனம் சுருங்கவில்லை. தன்னிடம் உள்ள பொருள்களை விற்று அடியவர்களுக்கு உணவளித்து வந்த மாறனார் பின்பு தன்னையே விற்று கொடுக்கும் அளவுக்கு தமது எண்ணத்தின் மாறுதலின்றி தொண்டு செய்யும் முதிர்ந்த பக்குவப்பட்ட கொள்கையுடையவர் ஆனார். சிவபெருமான் சூரிய சந்திரர்களை தன் 2 கண்களாகவும் பூமி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என்ற 8 கிரகங்களை தனது 8 தோள்களாகவும் கொண்டு 8 திசைகளிலும் விரிந்து பறந்து நிற்கும் பெருமானின் தலையை தொட பிரம்மன் ஒரு நாள் அன்னப்பறவையாக மேலே சென்றார். பாதத்தை தொட திருமால் பன்றி உருவெடுத்து பூமியை குடைந்து கீழே சென்றார். ஆனால் அவர்களால் பெருமானின் அடிமுடியை காண முடியாமல் திரும்பினர். அப்போது சிவபெருமான் உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரனாக அனல் உருவாக ஜோதியாக திருவண்ணாமலையில் காட்சி தந்தார். அப்பெருமான் உமையம்மையை விட்டு ரிஷபவாகனம் இன்றி மாறனாரின் பசித்த அடியாருக்கு உணவிடும் தொண்டினை இந்த உலகிற்கு உணர்த்த சிவனடியாராக தோன்றினார். நல் தவத்தவர் வேடமே கொடு ஞாலம் உய்ந்திட நன்னினார் என்கிறார் சேக்கிழார் பெருமான். அது மழைக்காலம், இரவு நேரம். வீட்டில் உண்பதற்கு உணவு இல்லை, உதவுவதற்கும் யாரும் இல்லை. பசி அதிகமானதால் தலை வலிக்கிறது. அதை பொறுத்து கொண்டு வீட்டின் கதவை அடைத்தபின் வீட்டின் உள்ளே செல்கிறார் இளையான்குடி மாறனார். தாரிப்பு இன்றி பசி தலை கொள்வது என்கிறார் சேக்கிழார். அப்போது கதவு தட்டப்படுகிறது. கதவை திறக்கிறார் மாறனார். அங்கே ஒரு சிவனடியார் நிற்கிறார். அவரை தன் தொண்டின் திறம் மாறாத மனத்துடன் பண்போடு உள்ளே அழைத்து சிவனடியாரின் ஈர உடலை துடைத்து அவரை ஆசனத்தில் அமர வைத்து பசித்த அடியவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், என்ன செய்வது என்று தன் மனைவியை பார்க்கிறார். இது நாள் வரை எல்லையில்லா பொருட்செல்வம் நீங்கினாலும் உள்ளம் மாறாது மகிழ்வோடு அடியவருக்கு உணவளித்து சிவத்தொண்டு புரிய உதவியதால் இளையான்குடி மாறனார் தன் மனைவியை, பெண் தெய்வமே, நமக்கு உணவில்லை என்றாலும் உமையொரு பாகர்க்கு அடியவரான இந்த சிவனடியாருக்கு உணவு படைக்க வேண்டும், என்ன செய்வது எனும்படி நமக்கு முன்பு இங்கு உணவு இலை ஆயினும் இமக்குலக்கொடி பாகர்க்கு இனியவர் தமக்கு நாம் அடிசில் தகவு உற அமைக்குமாறு எங்கனே அணங்கே என்கிறார். அவர் மனைவியார், பொழுது சாய்ந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இது நடு இரவு நேரம். இப்போது நமக்கு உதவுவார் யாரும் இல்லை. நீங்கள் வயலுக்குச் சென்று அங்கு நீங்கள் விதைத்த முளை நெல்லை வாரி கொண்டு வந்தால் வந்திருக்கும் அடியவருக்கு உணவு சமைத்து தருகிறேன். அதை தவிர வேறு உபாயம் எனக்கு தெரியவில்லை என்கிறார் அந்த பெண் தெய்வம். தன் மனைவியார் இதை கூற கேட்ட நாயனார் தன் காதலால் ஒத்த கருத்துடைய மனைவியாரை பார்த்து, நான் பெற்ற பெரும் செல்வம் நீயே என உள்ளம் மகிழ்ந்து உரைத்து தனது வயலுக்கு செல்லலானார். இது இரவு காலம். பெரும் மழை பொழிகிறது. இருள் தம் கட்டு விட்டு மழையில்
தம் இருளின் மை உருகி உலகம் முழுவதும் பரவியது போல் இருந்தது. அவ்வேளையில் இப்பக்கம் அப்பக்கம் என்ற வழி தெரியவில்லை. உருகும் இருள் மை தங்கள் மேல் பூசிவிடுமோ என்று அஞ்சி மக்கள் யாரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. பறவைகள் புதர்களிலும் மரங்களிலும் உறங்குகின்றன. இருளில் வழி தெரியவில்லை. ஆனால் முன்னர் தாம் பெற்ற அனுபவக்குறியால் வழிகண்டு வள்ளலான நாயனார் தம் வயலை அடைந்தார். தலையில் கூடையை கவிழ்த்து கொண்டு தன் வயலுக்குச் சென்ற நாயனார் காலினால் தடவி தடவி சென்று கைகளால் இருளில் வெண்ணிறமாகத் தெரியும் தாம் விதைத்த நெல் முளைவிட்டிருக்கும் விதை நெற்களை குவித்து குவித்து கூடையில் வாரி போட்டுக்கொண்டு விரைவாக தம் இல்லம் வந்தார். செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் என்கிறார் சேக்கிழார். இந்த நெல், இந்த முளை நெல் நாயனாரின் தம்பதிகளின் வறுமை நீங்க விதைத்த நெல். ஆனால் இந்த முளை நெல்தான் நாயனாரின் பொருட்செல்வம் மட்டுமல்லாமல் அருட்செல்வத்தையும் தரப்போகிறது என்று குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான். தன் கணவரை எதிர்பார்த்து காத்திருந்த அவர் மனைவி அந்த விதை நெல் கூடையை வாங்கிச் சென்று சேற்றினை நீரில் அலம்பி ஊற்றி அடுப்பு மூட்டி சமைக்க விறகு இல்லை என்றவுடன் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் நாயனார் என்கிறார் சேக்கிழார். பொருட்செல்வம் இல்லாததால் அது அழகில்லாமல் இருந்த வீடானது அந்த வீட்டின் கூரையை தாங்கி பிடிக்கும் வரிசு கொம்புகளை அறுத்து விறகாக கொடுத்தார் நாயனார். அடியவராக வந்த சிவபெருமானுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லாத அந்தமில் ஜோதியான பெருமானுக்கு உணவு சமைக்க தனது வரிசு கொம்புகளை கொடுத்த, தனது வரிசு கொம்புகளை அனலாக்க கொடுத்த நாயனாரின் இல்லம் முடிவில்லாத அந்தமில் பெருமையை பெற்றது என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். நாயனார் அறுத்து கொடுத்த வரிசு கொம்புகளை கொண்டு அடுப்பு மூட்டி முளை நெல்லை வறுத்து அரிசியாக்கி அமுதாக்கிய அவரது மனைவியார் கறிக்கு என்ன செய்வது என்று அஞ்சினார். பயணத்தினாலும் பசியாலும் களைப்பாக இருந்த அடியவர் மேல் கொண்ட அன்பினால் நாயனார் புறக்கடை பக்கம் சென்று இருளில் கைகளால் தடவி புன் செய் பயிர்களான சுரைக்காய், பூசணி போன்றவற்றை பாச வேரை பறிப்பது போல் பறித்து வந்து தன் மனைவியிடம் கொடுத்தார். அதை நாயனாரின் மனைவியார் தண்ணீரில் கழுவி வேறு வேறாக ஆராய்ந்து தன் கை திறத்தால் கரி அமுது செய்து புனித பாத்திரத்தில் இட்டு கரி அமுது செய்தாராம். நாடியவர்களுக்கு சமைத்ததால் நாயனார் வீட்டிலுள்ள பாத்திரங்கள் புனிதமாயின. அப்படி புனிதமாக சமைத்த அந்த உணவினை காட்டி அடியவராக வந்த ஈசனை, ஈடு இணையில்லாதவரை ஈண்டு அமுது செய்விப்போம் என்று உணர்வினாலும் உணர முடியாத ஒருவரிடம் சென்றபோது உறக்கத்திலிருந்து எழுந்தார் அடியவர். என் வறுமை நீங்கவும், என் பிறவி பிணி நீங்கவும், நான் பெருவாழ்வு பெறவும் என் இல்லம் வந்த பெரியவரே, உண்ண உணவு வாருங்கள், உணவு உண்ண வாருங்கள் எனும்படி அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய், ஈண்டு அமுது செய்தருள்க என்று நாயனார் தொழுது உரைத்தபோது வந்த சிவனடியார் எழுந்து ஜோதி வடிவாய்த் தோன்றினார். இதை கண்ட நாயனாரும் அவர் மனைவியும் திகைத்தனர். அப்போது சிவபெருமான் தன் மனைவி உமாதேவியோடு ரிஷப வாகனத்தில் தோன்றி, என் அடியவர்களுக்கு தொண்டு செய்த தொண்டரான நீர் பெண் தெய்வமான உன் மனைவியோடு சிவலோகம் அடைந்து குபேரன் உன் ஏவல் கேட்டு நடக்க குபேரனுக்கு தலைவனாக நீ இன்புற்று இருக்க என்று நாயனாருக்கு வேண்டியதை அவர் இயல்புக்கு தக்க வகையில் பெருமான் அருளினார். இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியதை போல் இளையான்குடி மாறனாரின் திருத்தொண்டினை பின்பற்றி அவர் திருவடிகளை போற்றி வணங்குவோம். சிவனருளால் குபேர கடாட்சம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.